உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆலயம் மேட்ரிமணி சகோதர சகோதரிகளே, சகோதரிகளுக்காகவே வேண்டி நிறைய வீடியோக்கள் போடணுங்கிற எண்ணங்கள் இருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் இந்த வீடியோவில் இணைந்திருக்கிறோம். அதாவது மிதுன ராசிக்கார பெண்களுக்கு கணவர் எப்படி அமைவார், கணவர் எப்படி அமைந்தால் என்ன, மிதுன ராசிக்காரர் யார், அதை முதல் தெரிஞ்சுக்கணும். மிதுனம் என்பது ஜெமினி. ஜெமினி என்பது இரண்டு பக்கமும் இரட்டை அர்த்தம். அது ஒரு ஆண் ராசி. அதே மாதிரி எல்லோரையும் இணைக்கக்கூடியவர், பாலமாக, உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். மாமியார் உறவு, மாமனார் உறவு, நாத்தனார் உறவு, அனைவரையும் குழந்தனார் உறவு, எல்லாத்தையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதுனம். இந்த மிதுன ராசிக்கார பெண்கள் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு விஷயங்களையுமே ஒரு டெரரிசம், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு நல்ல கோஆர்டினேட் பண்ணி போகக்கூடிய அமைப்பில் வாழக்கூடியவர்கள். அந்த மாதிரி வரும் பொழுது இவர்களை உண்மையில் புரிந்து கொண்ட கணவன்மார்கள் யார் யார்? மிதுன ராசி பெண்ணை திருமணம் செய்து கொண்ட உபயராசி ஆண்கள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும்தான் ஒரே ராசியை திருமணம் செய்து கொள்ளலாம், தவறில்லை. 7 சனி எது வந்தாலும் சளைக்காமல் அதை இறங்கி போராடி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவர்கள் யார்? மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இவங்களால என்ன ஆகும்? இவருடைய ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கார பெண்களுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய வசிய ராசியான கன்னி ராசி கணவனை திருமணம் செய்யும் பொழுது அந்த கணவருக்கு உங்களால் காரியங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு தொழிலை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களாக, ப்ரமோட் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களாக யார் இருப்பீங்க? மிதுன ராசிக்கார பெண்கள். அப்போ கன்னி ராசிக்கார கணவனுடைய தொழிலை நீங்கள் ப்ரமோட் செய்து நல்ல ஒரு முன்னேற்ற மேன்மைகளுக்கு கொண்டு போவீங்க. ரைட். அடுத்தது, இந்த தனுசு ராசிக்காரர்கள் கணவராக அமர்ந்தால் எப்படி இருக்கும்? 2 பேருக்குள்ளார ஒரு ஈர்ப்பு தன்மை, ஒரு விதி, லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றம், அதே ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒருத்தவங்களோட எப்படி தொடர்பு கொள்ளணும். ஏன்னா நீங்க சமசப்தம ராசி. சமசப்தம ராசி இந்த தனுசு ராசி எப்போதுமே மிதுனத்தை ஈர்க்கும், மிதுனம் கவனத்தை தனுசு ராசி ஈர்த்து கொண்டே இருக்கும். அதனால இவங்க 2 பேரும் லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பொதுவாக இவர் புதனாகவும் அறிவாளியும் புத்திசாலியுமான குருவாகவும் இணைவதால் அந்த குடும்பத்தில் குழந்தைகளை அறிவுபூர்வமாக வளர்ப்பார்கள், சிந்திக்க வைப்பாளர்கள், அதே மாதிரி நல்ல ஒரு கல்வியாளர்களாக உருவாக்குவார்கள். புரியுதுங்களா? ஆக அடுத்தது மீன ராசி, மிதுன ராசி. மிதுன ராசியினுடைய ஒரு தாத்பரியம் மீனத்தினுடைய தொழிலை டெவலப் பண்றது. எனக்கு தெரிஞ்சு மீனம், இப்போ நான் மீனம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர் நண்பர்கள் நிறைய என்னுடைய தொழிலை ப்ரமோட் பண்றேன்ட்டு நிறைய இடத்துல அறிமுகப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஆக இந்த உபயத்தை ஈர்க்கும். இந்த மிதுனத்துக்கு மீனம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதே மாதிரி தொழில் டெவலப்மெண்ட், அதே மாதிரி ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை. இந்த 4 பேருமே நல்ல விதமான ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்வதற்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். ரைட். இப்படி மிதுன ராசியினுடைய நல்ல திறமை, புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி நல்ல காசு பண்ணணும் இல்லையா? அந்த காசு பண்ண வைக்கிறவங்க யார்? இந்த சிம்ம ராசிக்கார கணவன். சிம்ம ராசி கணவருக்கு 11வது ராசியாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனும் அவருடைய ராசிக்கு அதிபதி சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தாலும், அதை உங்களை நல்ல வருமானம் ஈட்ட வைப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் இவர் எடுப்பார். இவருடைய முயற்சியினால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேன்மையடையும்.
சரிங்களா? அடுத்தது, உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு ஆலோசகர், நல்ல நண்பர், துலாம் ராசிக்கார கணவன். துலாம் ராசி தான் உங்களை அற்புதமான ஒரு உபதேசங்களையும் மேன்மை பெறுவதற்கும், இவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பக்க பலமாகவும், உங்களுடைய முன்னேற்றங்கள் இவருக்கு நல்ல ஆதாயமாகவும் அமையும். ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு போகும் பொழுது, நான் நல்ல சம்பாதிக்கிறேன் கணவன் கொண்டு வந்து மனைவி கையில கொடுக்கிறார். அந்த மனைவி சிக்கனமாக செலவு செய்து கொடுத்த பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போதான் அந்த குடும்பத்தினுடைய அடுத்த ஜென்ரேஷன் சிறப்பா இருக்கும். அது மாதிரி இவங்க 2 பேர், துலாமும் மிதுனமும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த விருச்சிக ராசிக்கார கணவர் உங்களுக்கு 6ஆம் ராசி, அவருக்கு நீங்க 8ஆம் ராசி. இந்த 6ஆம் ராசி 8ஆம் ராசி என்பது அவ்வளவாக சிலாக்கியம் இல்லை. ஏன்னா 2 பேருடைய அதிபதிகள் செவ்வாயும் புதனுமாக வருவதால் அவருடைய கோபம், விருச்சிக ராசியினுடைய கோபம் மிதன ராசினால அக்செப்ட் பண்ண முடியாது. மிதனம் அறிவுபூர்வமாக கோவப்படும், விருச்சிகம் உணர்ச்சி பூர்வமாக கோவப்படும். ஆக இவங்க 2 பேருக்குள்ளார மேரேஜ் ஆயிருந்தால் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் அற்புதமான மனிதர் விருச்சிகம். அவர் ஒரு செயலை செய்யணும்னு இறங்கிட்டாருன்னா தூக்கம்லாம் பார்க்க மாட்டார். இறங்கி ஊன் உறக்கம் இல்லாமல் அந்த ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடியவர். ஆக இவர் செவ்வாயினால் ஆளப்படுகிறார், அவர் புதனால் ஆளப்படுகிறார். புதன் அறிவுபூர்வமான கோபங்கள் வரும், இவருக்கு உணர்ச்சி பூர்வமான கோபம் வரும். அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள், பொதுவா மிதன ராசிக்கு 8வது ராசி மகரம். பட் இது சுப சஷ்டாஷ்டக வர்க்கம் என்று சொல்வதால் இவருடைய அறிவை, மிதன ராசியினுடைய அறிவை அட்டை பூச்சி போன்று இவர் உறிஞ்சி எடுத்து இவருடைய பெரிய திட்டங்களுக்கு இவரை பயன்படுத்துவார். சஷ்டாஷ்டகத்துல என்ன, இவர்கிட்ட நிறைய பிளானிங் இருக்கும், அதை நடைமுறைப்படுத்த தெரியாது. ஒரு திட்டத்தை நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஆக இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய அறிவு 2ம் சேரும் பொழுது அந்த குடும்பத்தில் எதிர்கால சந்ததிகளுக்காக வளமான வாழ்க்கையை இவர்கள் தேடி கொடுக்கிறார்கள். இது ஒரு காற்று ராசி, இது ஒரு காற்று ராசி. துலாம் காற்று ராசி, கும்பம் காற்று ராசி, அதே மாதிரி மிதுனமும் காற்று ராசி. இவங்க 3 பேருக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். தன் ராசியிலிருந்து 1, 5, 9. ஆக இந்த பெண் ராசிக்கு 9ஆம் ராசி இவரை ப்ரமோட் பண்ணக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னா இந்த கும்ப ராசினால. சரி, அடுத்தது மேச ராசி. எப்போதுமே ஒரு பெண் ராசிக்கு 11வது ராசி கெடுதல் செய்யாது என்று சொல்லப்படுகிறது. அவர்னால எனக்கு பெனிஃபிட் தான், நோ லாஸ். அப்ப விரயத்தில் இருந்தால், ரிஷப ராசியாக இருந்தால் இவர் நல்ல செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அவரும் காற்று ராசியாக இருப்பார். 2 பேருக்கும் என்ன ஆகுது, அந்த வீண் விரயங்கள் ஏற்படும். ஆனால் 2 ஆதிபத்தியம், அதிபதி யாருன்னா விஷ்ணு சொல்லக்கூடிய புதனும் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுமாக இருப்பதால் ஒரு ராசிக்கு 12வது ராசி எப்பொழுதுமே ஈர்ப்பு விதி அதிகமாக இருக்கும், நல்ல நெருக்கங்கள் இருக்கும். 2வது ராசியை சேர்க்கலாமா? சேர்க்கலாம், தப்பில்லை. இவங்க சந்திரனுடைய வீடு, படபடப்பு, வேகம், பதட்டம், இவருடைய குணங்கள் அறிவுபூர்வமாக இவருக்கு மேட்ச் ஆகாது. அதனால அது தவிர்க்கிறது நல்லது. ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா இணைந்து சேர்ந்து வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆக இந்த ஒரு ராசி 12 ராசியுடைய தொடர்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ எப்படி தெரியுங்களா? அதாவது உங்களுடைய மிதுன லக்கணத்திற்கு, இது ராசியை சொன்ன லக்கணத்திற்கு கணவன் அல்லது மனைவியினால் அந்த கிரகம் எங்கிருந்தால் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிற அற்புதமான வீடியோவில் பார்க்க போறீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.